ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீரோ பட்ஜெட்ல எப்படி ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு நல்ல மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. கேமரா இருக்கிற நல்ல கேமரா இருக்கிற ஃபோன் எடுத்துக்கோங்க. அது போய் நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க. அப்பதான் அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா திரைக்கதையும் ரொம்ப சட்டிலா எழுதுங்க. ஏன்னா அது ரொம்ப அது அதிகமா இருந்தா நல்லா இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை, ஒரு நார்மலான கதை எடுத்தீங்கனாலே அது போதுமானதுதான் அந்த கதைக்கு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நீங்க எடுக்கலைன்னா அந்த ஆக்ட் பண்ற ஆர்டிஸ்ட்க்கும் அது போர் அடிச்சு போயிடும். அது அவங்களுக்கும் அது போர் அடிச்சு போயிடும். அது ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அந்த மியூசிக்லாம் இருக்கணும். அப்போதான் அந்த அந்த கதைக்கே ஒரு உயிர் வர மாதிரி இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆடியோ டப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிளே ஸ்டோர்ல ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. அதை நீங்க ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எடிட்டிங் தான் முக்கியம் ஷார்ட் ஃபிலிம்க்கு. ஜம்ப் கட்ஸ் பண்ணினாலே அது போதுமானது. ஏன்னா அந்த கதைக்கு பாத்தீங்கன்னா ஓவர் எடிட்டிங்லாம் பண்ணா அந்த கதைக்கு நல்லா இருக்காது. நீங்க ஜம்ப் கட்ஸ் அந்த கொஞ்சம் மியூசிக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி டப்பிங்லாம் பண்ணீங்கன்னா அது கதைக்கு போதுமானது. அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வந்துச்சு. கேப்கட், அன்விஎன், கைன் மாஸ்டர். நிறைய பேர் கைன் மாஸ்டர்ல தான் எடிட்டிங் பண்றாங்க அதிக பேரு. அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. ட்ரைபாடுலாம் கொரில்லா ட்ரைபாட் இந்த மாதிரி நிறையா ஒன்று வாங்கி ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் சீனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ரோ லெவலுக்கு போனதுக்கப்புறம் அதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லெவலில் இருக்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணுங்கள். அதுவே அந்த கதைக்கு போதுமான நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரேமிங் எப்படி செட் பண்ணுறதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலும் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.